Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi washabbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Idqalu Luqmanul yabinihi wa huwa ya'iduhu ya bunayya inna syirka la dzulmun 'adzim. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, asy-syababatu syu'batun minal junun. Qala ni'mallahu jalla sha'nuhu ta'ala wa man kadza kama kadza. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் பகிர்ந்து அருள்படையும் அனலங்கரமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள பல ஆளுமையில் நிஜமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற அவன் இறங்குகின்ற எல்லா சேவைகளையும், எல்லா நன்மைகளையும், எல்லா வரக்கத்துக்களையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் நம் அனைவர்களையும் மாற்றக்கூடியவர்களாக முடிவுகளாக நல்லடியார்களே, இன்னைக்கு சமுதாயத்தை ஒரு பக்கம் இந்த வகையிலெல்லாம் முன்னேற்றலாம், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சால் சமுதாயம் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு ஒரு புறம் சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் சமுதாயத்தை அதன் உள்ளிருந்து எப்படியெல்லாம் சமுதாயத்தை சீரழிக்கலாம், எப்படியெல்லாம் தான் வளர்ந்த அந்த குடும்ப சூழ்நிலை அதனுடைய பெயர்களை எப்படியெல்லாம் கெடுக்கலாம், அல்ல தன்னை வளர்ந்த பெற்றோர்களுக்கு எப்படியெல்லாம் தலைமுடிவை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு சமுதாயத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் வருத்தத்துடன் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த பருவ வயது அப்படின்னு வருகின்ற அந்த பிள்ளைகள் அவர்கள் பார்க்கக்கூடிய, அவர்கள் பழகக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அவர்கள் செல்லக்கூடிய பாதை, இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு சமுதாயம் நாம் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற பெயரில் சமுதாயத்திற்கு தொடர்பு இல்லாத, மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த யூரோப்பியன் கல்ச்சர், அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை முழுமையாக உள்வாங்கியவர்களாக சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையினர்கள் பயணிக்கிறார்கள் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், இன்னைக்கு அதாவது இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு 2 நிகழ்வுகள் நமக்கு பாடமாக இருக்குது. ஒன்று, நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய நாளில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் மிகப்பெரிய இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதே நம்ம அடுத்த தலைமுறையினர்கிட்ட போய் இன்னைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு கேட்டோன்னு சொன்னால், அவங்க சாதாரணமாக சொல்லுவாங்க, இன்னைக்கு பிப்ரவரி 14 இன்னைக்கு அவங்களுடைய பாஷையில் வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையினராக மாறி வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இதே நாளில் நடத்தப்பட்ட அந்த ஒட்டுமொத்த நாட்டிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த தாக்குதலினுடைய விளைவாக இன்றும் பல இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பில் போடப்பட்டு அவர்கள் கண்காணிப்பில் நாம் இருந்து வருகின்றோம். இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தலைமுறையினர்களுக்கு தெரிவது கிடையாது.
இப்போ பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு அடுத்த தலைமுறையினர்கள் வயது வித்தியாசம் கிடையாது. வெறும் பருவ வயதை அடைஞ்சவங்களுக்கு தான் இந்த அறிவு இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி சிறு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இன்னைக்கு பிப்ரவரி 14 அப்படின்னு சொன்னா வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சில விசேஷ செயற்பாடுகளை செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிவை நோக்கி செலுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னைக்கு சமுதாயத்தில் இது குறித்து விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படக்கூடிய உள்ளுக்குள் வைத்து மறைத்து நோயாளிகளாக மாறக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் மாறி வருகின்றது. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா, எவ்வளவு கண்காணிப்போடு வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் பிள்ளைகள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய அத்தா அம்மா கண்காணிக்கவில்லை என்று பிள்ளைகள் அவர்கள் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இஸ்லாத்துல இது குறித்த விழிப்புணர்வு இல்லை. முன் சென்ற தமிழ் தலைமுறைகள் நாம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த கலாச்சாரம்ன்றது வேற. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கலாச்சாரம், அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அவர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயங்கள் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாதனால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, திருமணம் முடிந்த உடனே பிரிவு என்ற அந்த விஷயத்தை நோக்கி தம்பதியினர்கள் செல்வதற்கு காரணம் சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுக்கு எதை பேரண்ட்ஸ், அதாவது தந்தை தாய் என்ற அடிப்படையில் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, எதை நோக்கி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செலுத்துவதற்கு உறுதுணையாக பெற்றோர்கள் இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்துல நாம தவறளிச்சிட்டோம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற விஷயத்திலேயே கவனம் செலுத்தக்கூடிய தலைமுறையினர்களாக பெற்றோர்களாக ஒரு சமூகம் மாறி வருகின்றது. ஒரு விஷயத்தை நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக அல்லது குடும்ப தலைவர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேச வேண்டிய விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு நிகழுது அப்படின்னு சொன்னா அந்த தப்பினுடைய கடைசி முடிவுக்கு போய் மார்க்கம் இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்றது கிடையாது. மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு தவறு என்று சமூகம் எந்த விஷயங்களை எல்லாம் தவறாக பார்க்கின்றதோ அந்த விஷயங்களினுடைய ஆரம்ப விதையாக எது இருக்குமோ அதை தடை செய்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த சின்ன வயசுல பெற்றோர்களோட பேச்சை கேட்காம இந்த காதல் வயப்படும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்கள்ட்ட பேரண்ட்ஸ் முறையில, தந்தை அல்லது குடும்ப தலைவன்ற முறையில எத்தனை பேர் நாம் அமர்ந்து பேசுகின்றோம். இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு இன்றைய தினத்துல நமக்கு தெரியதில்லை. பெரும்பாலான நம் சமூகத்தில் நடைபெறக்கூடிய விஷயம் இன்றைய தினத்துல அவங்க தாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கற்பனை வாழ்க்கையில தங்களால் ஈர்க்கப்பட்ட அல்லது தாங்கள் ஈர்க்கப்பட்ட அந்த ஆணோ பெண்ணோ இருவரும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்துல நடக்குது. என்னன்னு சொன்னா நம்ம சமுதாயத்துல விழிப்புணர்வு இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு வயதை கடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான காதல்னு சொல்லக்கூடிய லவ் அப்படின்றது இன்னைக்கு அன்றைய காலத்துல ஒரு சமுதாயத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வயது பாகுபாடின்றி படிக்கக்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் முதற்கொண்டு இந்த சீரழிவை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு சமுதாயம் இதுல விழிப்புணர்வோடு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மீடியா அதைத்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்த பாகுபாடும் தேவையில்லை, வயது தேவையில்லை, அதே மாதிரி பெற்றோர்களுடைய அனுமதி தேவையில்லை, எல்லாருமே சம்மதம் அப்படின்றதுனால அடுத்த சமுதாயத்தினவர்களை, சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள், பெரு வயதில் இருக்கக்கூடிய ஆணை பெண்ணை, இந்த மாதிரி ஒரு தடையே இல்லாமல் எந்தவித பாகுபாடுமின்றி ஒருவர் இன்னொருவரை விரும்பலாம், அவரை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மோசமான கலாச்சாரத்தை இன்றைய சமூக ஊடகங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் வளருகின்றார்கள். இன்னைக்கு சோசியல் மீடியால இதைத்தான் இன்னைக்கு மாணவர்களுக்கு மத்தியிலும் பிள்ளைகளுக்கு மத்தியிலும் பரப்பப்படுகின்றது. அந்த விஷயங்களை தான் நம்முடைய பிள்ளைகள் பார்த்து நாம் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்பதையும் தாண்டி பார்க்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக என்னவெல்லாம் தெரிகின்றதோ, என்னவெல்லாம் கேட்கின்றார்களோ அதை பார்த்து அப்படியே வளர்ந்து தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறி வருகின்றார்கள். என்னைக்காச்சும் இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா? அம்மா பேசவில்லை என்பதற்காக அல்லது தந்தை பேசவில்லை என்பதற்காக தன்னுடைய கையை கிழித்து கொண்ட குழந்தை, அல்லது தன்னை ரொம்ப நாள் சாப்பிடாமல் பட்டினியால் கிடந்த குழந்தை,
அவள அம்மா பேசல, அத்தா பேசல, தற்கொலை செய்து கொண்ட குழந்தை என்று என்றைக்காவது ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கோமா? யாரோ ஒரு நபர் தனக்காக வேண்டி தன்னை காதலிக்கிறான் என்கிட்ட ஒரு மாயை வார்த்தைக்காக வேண்டி அவன் பேசலை அப்படின்னா பட்டினி கிடப்பதும், அவன் பேசலை அப்படின்னு சொன்னால் தங்களால் தங்களுடைய கையை கிழித்துக் கொள்வது அல்லது தங்களை காயப்படுத்திக் கொள்வது, இன்னும் ஒருபடி மேலாக ஒரு நேற்று நடந்த சம்பவம், அந்த இலங்கையில் நடந்த சம்பவம். இந்த நாள் 14ஆம் தேதிக்கு தன்னுடைய காதலன் என்ன செய்யறான்னு சொன்னா காதலியை ஒரு இடத்திற்கு அழைக்கின்றான். அந்த இடத்துக்கு கூப்பிட்டு அந்த காதலி வரலன்னு சொல்லி அந்த பெண்ணை கொலை செஞ்சு கிணத்துல தூக்கி போடுறான். நேற்று நடந்த சம்பவம். இன்னைக்கு சமுதாயத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் இது சம்பந்தப்பட்ட உறவுகளை தாண்டி இந்த உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படியே ஓரம் கட்டி வைத்துவிட்டு யாரோ ஒரு நபர் ஏதோ விஷயத்தை செய்து நம்மை ஈர்க்கிறார் என்பதற்காக வேண்டி எல்லா விஷயங்களையும் இழக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைய சமுதாயத்தினர்கள் மாறி வருகின்றார்கள். காதல் அப்படின்னு சொன்னா தப்பான வார்த்தை கிடையாது. இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட அடுத்த தலைமுறைகள்கிட்ட பேசணும். காதல் அப்படின்னு சொன்னா எந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு பேச்சு வழக்குல என்ன இருப்பதோ அந்த அர்த்தம் கிடையாது காதல் அப்படின்றது. நீ எந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும், எந்த அதிகாரத்தை எந்த மொழியில எடுத்து பார்த்தாலும் காதல் அப்படின்றதுக்கு அன்பு, நேசம், பாசம், பரிவு இதுதான் விளக்கமாக இருக்கும். அன்னைக்கு நம்ம சமுதாயத்தினர்கள் நம்ம தலைமுறைகள் எப்படி மாத்திக்க அப்படின்னு சொன்னா காதல் லவ் அப்படின்னாலே ஒரு பாலினத்தினர் எதிர்பாலினத்தினர் மீது காட்டக்கூடிய ஈடுபாடு அப்படின்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இன்றைய சமூகத்துல அடுத்த தலைமுறையினர்கள்ட்ட இருந்துட்டு வருது. டீப்பா கொஞ்சம் உள்ள இறங்கி அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காதல் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளாம் பேசணும். பேரண்ட்ஸா ஒரு குடும்ப தலைவரா நம்முடைய பிள்ளைகளிடத்தில் மூத்த தலைமுறையினர்கள் பிள்ளைகளுக்கு இது குறித்த அறிவுரை அந்த குடும்பத்துக்குள்ள பேசணும். காதல் அப்படின்னு நம்ம டிக்ஷனரி அந்த விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சயின்ஸ் ரீதியா பார்த்தோம்னா எப்படி ஒரு மனிதனுக்கு தாகமும் பசியும் ஏற்படுமோ அதே போன்று உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த காதல். எப்படி பசிக்குமோ எப்படி தாகம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு உணர்வு. அதே மாதிரி உடல் ரீதியா பிசிக்கலா சைக்காலஜிக்கலா நம்மளுடைய உடல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வயதை அடைகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு 3 சுரப்பிகள் சுரக்கும். அது பெண்ணாக இருந்தா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்கும். அது ஆணாக இருந்தா ஆண்ட்ரோஜன் அட்ரினலின் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்கும். இந்த சுரப்பி சுரக்கின்ற பொழுது தான் ஒரு தனிமையாக உணர்வான். தனக்கென்று யாராச்சும் அன்பு பாசம் காட்ட மாட்டார்களா என்கின்ற உணர்வு பொதுவாக ஒரு மனிதனிடத்தில் ஏற்படும். அந்த உணர்வை பெற்றோர்கள் கொடுத்தார்கள் என்றால் பிள்ளைகள் வெளியே தேடி போக மாட்டாங்க. ஆனா வெளியே ஒரு ஆள்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அப்பொழுதுதான் நம் சமுதாயத்தினர்கள் ஆணோ பெண்ணோ இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடம்புரளுகின்றார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், எந்த காலேஜ்ல படிக்க வைக்கலாம், எல்லா விஷயங்களையும் தேர்ந்தெடுத்து தேடி தேடி கொடுக்கின்றோம். ஆனா இது சம்பந்தப்பட்ட இந்த பருவ வயதை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பெற்றோர்கள் பூர்த்தி செய்யாததன் விளைவாகத்தான் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வெளியே அங்க யாருக்கு அது கிடைக்குமோ அதை தேடி போகக்கூடிய பிள்ளைகளா மாறிடுறாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள்ட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் இது குறித்த விழிப்புணர்வு இல்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் என்ன அல்லது இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல போய் என் பிள்ளை இப்படி மாறிடுச்சு, என் பிள்ளை நான் எவ்வளவு இதா வளர்த்தேன் இப்படி மாறிட்டானேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றோமே தவிர அது ஆரம்ப நிலை அல்லது அது வராமல் தடுப்பதற்கான வழிகள் என்ன என்று சிந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் நம் சமுதாயத்துல ரொம்ப குறைவு. வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு சர்வசாதாரணமா பிள்ளைகள் நம் சமுதாயத்தினர்கள் இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றார்கள். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ரோம பேரரசு ரோம்ல கிபி 2ஆம் நூற்றாண்டுல ரோமர்கள்ல ஒரு கிளாடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் வர்றாரு. வேலண்டைன் அப்படின்னு சொன்னா ஒரு பாதிரியாரினுடைய பெயர். இந்த கிளாடியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன், அந்த அரசன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வேலண்டைன் சொல்லக்கூடிய பாதிரியார் அவர் செய்யற செயல் பிடிக்காம அவன் அந்த வேலண்டைன் தூக்கி சிறையில் ஜெயிலில் போட்டுறாரு. கிளாடியஸ் ஜெயிலில் போட்டா அந்த சிறை காவலரினுடைய மகள் கண்ணு தெரியாதவர் அவளை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான் இந்த வேலண்டைன். கடைசியில் இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகின்றது. எதற்காக வேண்டி அந்த சிறை காவலனுடைய மகளை காதலித்து ஏமாற்றியதற்காக வேண்டி இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது இந்த வேலண்டைனுக்கு. காதலுக்காக உயிரிழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நினைவாக கொண்டாடப்படக்கூடிய தினம்தான்
இந்த பிப்ரவரி 14 நாம் நம்முடைய சமுதாயத்தினர்கள் ஒரு புனிதமாக கருதி கொண்டாடக்கூடிய இந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு பாதிரியாரினுடைய இறந்த தினம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலண்டைன் தான் அந்த கிறிஸ்தவ பாதையா 2ஆம் கிளாடியஸ் காலத்துல வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இன்னொரு வரலாறு லூமா காலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை ரோமர்கள் இடத்துல உண்டு. அந்த சிலையை வணக்கம் புரிவதற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்தது, அந்த சிலைக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி வேலண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியாரை நியமித்தார்கள். அந்த பாதிரியார் இறந்த தினம் இந்த 14ஆம் தேதி என்பதனால் அவருடைய தினத்தை நினைவு கூறும் விதமாக, நினைவு தினமாக இன்னைக்கு உலகத்துல வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற ஒரு வியாபார நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தினத்தை தான் இன்றைக்கு நம் சமுதாயத்தினர்களும் ஒரு புனிதமான தினமாக கருதி கொண்டாடுகின்றார்கள். வியாபார நோக்கில் கொண்டு வரப்பட்டது. புரோட்டோகால்ஸ் ஆஃப் ஜீஸ், யூதர்களினுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் வலைதளத்துல உண்டு. ஒரு 100 பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் புரோட்டோகால்ஸ் ஆஃப் ஜீஸ், யூதர்களினுடைய எதிர்கால சதி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் உண்டு. அந்த 100 பக்கங்கள் கொண்ட அந்த திட்டத்துல யூதர்களுடைய திட்டமாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியை உலகம் முழுக்க வியாபாரம் செய்வதற்காக வேண்டி ஒரு புனிதமான தினமாக மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்று பரப்பியதோடு மட்டுமல்லாமல் வருத்தத்திற்குரிய விஷயம், ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் என்பதாக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி போன வருஷத்தை விட இந்த வருடம் அப்படி ஒவ்வொரு வருடம் 20% கருத்தடை சாதனங்கள் அதிகமாக உலகத்தில் விற்கப்படுவது. எல்லா பகுதிகளிலும் உலகளாவிய அளவில் இந்த விற்பனையை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த சாதனங்கள் அதிகமாக புழக்கத்திற்கு கொண்டு வரப்படுகிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த தினம் மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மீடியாவும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குது பிள்ளைகளுக்கு. ஒரு பேரண்டா நாம உட்கார்ந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசணும். இன்னைக்கு ஃபுல்லா சமூக வலைத்தளங்கள் எங்க திறந்தாலும் இது குறித்த வாழ்த்துக்களும் இது குறித்த வாழ்த்து மடல்களும் அதிகமாக பகிரப்படும். இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தான் நம்ம மக்களுக்கு நாம ஊடகம் அப்படி காட்டுது. காதல் சின்னமாக தாஜ்மஹாலை காட்டுறாங்க. நாம யோசிக்கணும், அது ஒரு காதலிக்காக கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. முழுக்க முழுக்க ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது இருக்கக்கூடிய அன்பினால் ஆன்மீக ரீதியாக பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்ட கட்டிடம் தான் தாஜ்மஹால். ஆனா இன்னைக்கு காதல் சின்னம் சொன்னால தாஜ்மஹால். லைலா மஜ்னூ காதலுக்கு உதாரணமாக காட்டுகின்றார்கள். மஜ்னூன் தான் பைத்தியம் அரபியில. அவனுடைய பேர் அந்த மஜ்னூனுடைய அவனுக்கு புனை பெயர். அந்த லைலான்ற பெண் மேல அதிகமா பைத்தியமா இருந்ததுனால அவனுக்கு மஜ்னூன் வந்துச்சு. மஜ்னூனுடைய உண்மை பேர் கைஸ் இப்னு அலூப். அரபிய வம்சத்தில் நஜ்து தேசத்தை சார்ந்த அரபி வம்சத்தை சார்ந்தவன். ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் அந்த கைஸ் இப்னு அலூப். இன்னைக்கு அவனுடைய அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி இன்னைக்கு ஒரு காதலுக்கு உதாரணமாக அந்த லைலா மஜ்னூவை சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் அடுத்த தலைமுறையினிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. இதை நோக்கித்தான் நம்முடைய எதிர்கால தலைமுறையினர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நாம் விளக்க வேண்டும். ஷைத்தான் இந்த மாதிரி விஷயங்களை சமுதாயத்தில் ரொம்ப அழகா காட்டுவான். அதனாலதான் யாரென்று தெரியாமல் தன்னை நேசித்த ஒருவனை, இன்னைக்கு பிள்ளைகள் அப்படித்தான், யாருன்னே தெரியாம ஒருத்தன் நம்ம மேல நேசம் வச்சுட்டான் அப்படின்றதுக்காக வேண்டி யாரென்று தெரியாத பொழுதே நாம் ஆணா பெண்ணா, நாம் குறைவுடையவர்களா, கண் சரியாக தெரியக்கூடியவர்களா, வாய் ஒழுங்காக பேசக்கூடியவர்களா என்று நாம் யாரென்று தெரியாத நேரத்தில் நம்மை வயிற்றில் சுமந்த தாயை விட, அதே போன்று நம்முடைய தாயையும் சேர்த்து வயிற்றோடு சேர்ந்த நம்முடைய தாயை தன்னுடைய தலையில் சுமந்த தந்தையை விட யாரோ ஒருவன் நேசித்த அந்த உறவு பெரிதாக தெரிகிறது என்றால் என்ன காரணம்? ஷைத்தான் இந்த விஷயங்களை அழகாக்கி காட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு ஷைத்தான் தவறான விஷயங்களை அழகாக்கி காட்டக்கூடிய ஒரு சூழ்ச்சியை ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செஞ்சுட்டு வந்தான். அல்லாஹ் தஆலா என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க சொர்க்கத்துல, எல்லாமே உங்களுக்கு அனுமதி. பல தக்கரவா ஆதி ஷஜரா, இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்க நெருங்கக்கூடாது அப்படின்னு தடை விதித்தான். எல்லாமே செஞ்சுக்கலாம் சொர்க்கத்துல, ஆனா அந்த ஒரே ஒரு மரம், இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது. ஷைத்தான் வந்தான் முதல் நாள் வந்து
அப்படியே ஆசையை ஊட்டுறான். ஏன் அல்லாஹ் அதை உங்களுக்கு தடை செஞ்சா தெரியுமா? அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க. எது தவறாக மார்க்கத்தில் இருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் அழகாக்கி காட்டுகின்ற அந்த காரியத்தை ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்தே தொடங்கி விட்டான். அப்ப டெய்லி வந்து பேசுவானா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து பேசுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து பேசுவான். கடைசியில் அந்த தவறை அவர்களை செய்ய வைத்து பூமிக்கு இறக்கக்கூடிய காரியத்தில் ஷைத்தான் வெற்றி பெற்று விட்டான். எது தவறாக அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கின்றானோ அந்த உறவுகளையும் அந்த பழக்க வழக்கங்களையும் அழகாக்கி காட்டக்கூடியவனாக ஷைத்தான் இருப்பான். அழகாட்டி காட்டக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நோக்கி பயணிக்கக்கூடியவர்களா நம் பிள்ளைகள் மாறிட்டு வர்றாங்க. வெறும் பொருளாதார ரீதியான சம்பாத்தியத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இந்த மாதிரி காதல் வயப்படக்கூடிய பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள் இவர்களுக்கு உபதேசம் செய்யும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ போயிட்டு இந்த மாதிரி காதல்ல விழுந்துராத அப்படின்ற மாதிரி எங்கேயும் உபதேசம் செய்ததாக கிடையாது. இந்த மாதிரி விழுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றதோ எல்லா விஷயங்களையும் தடை செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈயாக்கும் துஹூல் அல நிசா, பெண்கள் தனித்து இருக்கும் போது நீங்க உள்ள போக கூடாதுன்னாங்க. பெண்களை உங்களுடைய அலங்காரத்தை மறைக்க வேண்டும் நாங்க. அதே மாதிரி நறுமணம் பூசிட்டு வெளியே போகக்கூடாது, ஆண்கள் இடத்தில் குழைந்து பேசக்கூடாது. ஏன் இந்த மாதிரி தவறுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆழமா இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும்? இந்த விஷயத்துல கரெக்டா இருந்துடும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை இந்த விஷயத்துல நாம சரியா வளர்த்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக சாலியான பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் வளர்த்துருவாங்க. அந்த விஷயத்துல நாம கவனம் செலுத்தாம எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து கடைசியில நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாறி வருகின்றோம். எப்படி குறைக்கிறது? என்னுடைய குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனாக இது சம்பந்தப்பட்ட என் குடும்பத்தில் இந்த மாதிரியான தலைமுடிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் வரக்கூடாதுன்னா நான் எப்படி நடந்துக்கணும்? அதற்கு மார்க்கம் வழிகாட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முரு அப்னாஅக்கும் சபஅ ஸனீன், உங்க குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் தொழு மாறியவர்கள், 10 வயதை அடைந்தால் அதற்காக வேண்டி அடியுங்கள், படுக்கையை விட்டு தனித்து வையுங்கள். அதே மாதிரி உள்ளே வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது அந்த 7 பருவ வயதை அடைந்த குழந்தைகளுக்கு ஒரு சில ஒழுக்கங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா நூரின் மூலமாக ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். 7 வயசான தொழ சொல்லணும், 10 வயசான அடிக்கணும், படுக்கையை விட்டு பிரிச்சு வைக்கணும். வெறும் இபாதத்துகளுக்கான வழிகாட்டுதலாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸினுடைய பின்னணியில் சொல்ல வருகின்ற விஷயம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த வயதை அடைகின்ற பொழுது என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை ஒரு பெற்றோர் என்கின்ற முறையில் சொல்லிக் கொடுப்பது அனைத்து பெற்றோர்களின் மீது கடமை. 7 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவன் உலகத்துல பார்க்கிறான் அந்த விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர் மீது கடமை. 10 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த வயசுக்கு ஏற்ற விஷயங்களை நகரசால ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பதையும் தாண்டி முரு அபுனாஅக்கும், உங்களுடைய மகன்களை உங்களுடைய பிள்ளைகளை ஏவுங்கன்னாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு பெற்றோர் குடும்ப தலைவர் மீது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வயசுக்கு தகுந்த நாலேஜ் அவேர்னஸ் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததாக சூரா லுக்மான் அப்படின்ற ஒரு சூரா முழுக்க அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, லுக்மான் என்ற ஒரு நபராக ஒரு நபி என்பதையும் தாண்டி ஒரு தந்தையாக தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நபியா இருந்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்லி இருப்பாங்க? ஒரு ஆன்மீக நபினா வெறும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை மட்டுமே அதிகமாக சொல்லி இருக்கலாம் என்பதாக நாம் சிந்தித்துக்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்களை அந்த தந்தையாக தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதையும் தாண்டி யதார்த்தத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தாங்க. நீ நடக்கும் போது இப்படி நடக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே ஒரு கர்வத்தோடு நீ பூமியில் நடக்கக்கூடாது என்று ஒரு தந்தை, லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு யதார்த்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஒரு தந்தை ஏற்படுத்தினார் என்பதை ஒரு சூரா முழுக்க அல்லாஹ் தஆலா வரலாறாக சொல்கிறான் என்றால், தந்தையாக நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம்? இந்த விஷயத்துலதான் இன்னைக்கு தந்தையாக கூடி நாம கவனம் செலுத்துறது இல்லை. பிள்ளைகள்கிட்ட இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தந்தையாக உட்கார்ந்து பேச வேண்டும். வரலாறுகளை சொல்ல வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகள் கடந்து சென்ற எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க முன் சென்ற சமுதாயத்தினர்.
இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மர்சத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சஹாபியினுடைய வேலை என்னன்னு சொன்னா, எப்பவுமே எதிரிகள் பிடித்து செல்லக்கூடிய சஹாபிகளை அவர்களுக்கு தெரியாமலேயே தூக்கிட்டு வர்றதா இந்த சஹாபியினுடைய வேலை. மர்சத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி அவங்க ஆரம்பத்தில் அனாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அனாத் கொஞ்ச காலத்துல இவள் விபச்சாரியாக மாறி விடுகிறாள். ஒரு கட்டத்துல ஒரு கூட்டத்துல போய் ஒரு சஹாபியை கடத்திட்டு போயிட்டாங்க. அதை போய் தூக்கிட்டு வருது. இந்த சஹாபி போறாங்க. போனா இரவோடு இரவாக செல்லுகின்ற பொழுது அந்த கூட்டத்துல அனாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணையை பார்த்துறாங்க. தன்னுடைய முன்னாள் காதலையே பார்த்துறாங்க. பார்த்த உடனே பேசுறாங்க. பேசிட்டு அந்த அனாத் என்ன செய்யறான்னு சொன்னா, விபச்சாரத்திற்காக வேண்டி அழைக்கிறான். இந்த சஹாபி மறுத்துடுறாங்க. இந்த அனாத்துக்கு தோணுது, நம்மளை எத்தனையோ பேர் அழைக்கின்றார்கள், எவ்வளவோ செல்வத்தை கொடுத்து நம்மை அழைப்பதற்கு எத்தனையோ பேர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபியுடைய கரத்தை பிடித்து கூச்சல் அடிக்கிறார். கூச்சலிட்ட உடனே தூங்கிக்கிட்டு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே இந்த மர்சத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபியை துரத்தி கொண்டு செல்கின்றார்கள். ஒரு மலைக்கு பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த சஹாபி ஒளிஞ்சிடுறாங்க. துரத்தி வந்தவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, இந்த மலைக்கு பின்னாடி இந்த குகைக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சிறுநீர் கழிச்சிடுறாங்க. வரிசை எல்லாருமே சிறுநீர் கழிக்கிறாங்க. கடைசியில் சிறுநீரோடு அப்படியே வடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யார் சொல்லலாம் இந்த மாதிரி நடந்துச்சு, யார் சொல்லலாம் என்னுடைய முன்னாள் காதலியை நான் பார்த்தேன், அவளை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கணும். அஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியா. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவளை மட்டுமே திருமணம் முடிப்பான். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் அதே போன்று ஒரு ஆணை அந்த ஆண் அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை தான் திருமணம் முடிப்பான் அப்படின்ற வசனத்தை இறக்குன உடனே அந்த சஹாபி யார் சொல்லலாம், மன்னித்து விடுங்கள், தெரியாமல் நான் ஆசைப்பட்டு விட்டேன் அப்படின்னாங்க. அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிகள் அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை முன்னிறுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நாம் எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த நாட்டினுடைய அரசர். அந்த அரசருக்கு ஒரு பழக்கம், அந்த ஊர்ல ஒரு விழா வரும். அந்த விழாவின் போது தன்னுடைய மனைவிக்கு அவர் என்ன கேட்டாலும் பரிசாக கொடுப்பது வழக்கம். ஒரு கட்டத்துல அந்த திருவிழாவின் போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. இப்போ மனைவிட்ட அரசர் கேட்கிறாரு, இந்த திருவிழாவிற்கான பரிசு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும் பொழுது, எனக்கு யஹ்யாவோடு நான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வர மறுத்துடுறாங்க. அரசருடைய மனைவி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வர மறுத்துடுறாங்க. கடைசியில அந்த அரசர் வந்து கேட்கிறார் மனைவிட்ட, அவர் வர மறுக்கிறாரு, உனக்கு வேற என்ன வேணும்? வர மறுத்த யஹ்யாவினுடைய தலை வேணும். அரச காவலாளி எல்லாம் வர்றாங்க. வந்தா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செஞ்சாங்க, நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள். காவலாளிகள் எல்லாம் வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கின்றார்கள். அறுத்து தலையை தனியாக எடுக்கின்றார்கள். அதுவரைக்கும் என்ன செய்யறான்னு சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தந்தை தன்னுடைய மகன் தொழுகையில் கழுத்து தனியாக அறுத்து எடுக்கப்படுகின்றது. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை விடல. தொழுகையை விடாமல் என்று தொழுது முடித்ததற்கு பின்னால் மகனை அப்படியே கையில் ஏந்தியவர்களாக மகனுக்கு சுபனத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லுகின்றார்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி, ஈமானுக்கும் இபாதத்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர வாய்ப்பு கிடைக்கின்றது என்பதற்காக வேண்டி தவறிழைக்கக்கூடிய நபர்களாக ஒரு பொழுதும் இருந்ததில்லை. இந்த மாதிரியான வரலாறுகளை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும். அந்தந்த வயசுகள்ல அவங்களுக்கான இலக்குகள் பெற்றோர்களே சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு என்னன்னு சொன்னா, சமுதாயத்துல பிள்ளை என்ன ஆசைப்படுறானோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக நாம் நம்பி அவர்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களா மாறிட்டு வர்றோம். சின்ன வயசுல அப்படி இந்த வயசுல நீ இப்படி படிச்சா இதெல்லாம் ஆகலாம். சின்ன வயசுல இருந்தே இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய தலைமுறைகளாக நம்முடைய தலைமுறைகளா மாறணும். யூதர்கள் கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை வயிற்றுல சுமக்கும் பொழுது கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு, இது உங்களுக்கு கிளாஸ் யூதர்களுக்கு. கர்ப்பிணி தாய்மார்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு வளரக்கூடிய அந்த பிள்ளையினுடைய வயிற்றுல கை வைத்து சொல்லணுமா, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ இந்த நாட்டினுடைய அரசனாக, நீ இவ்வளவு பெரிய இந்த கம்பெனியினுடைய சிஇஓ ஆகுவ, இந்த கம்பெனியினுடைய எம்டி ஆகுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்து யூதர்கள் பயணித்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் கொடுக்கக்கூடிய நோபல் பரிசு அதிகமாக நோபல் பரிசு வாங்கினவங்க யூதர்கள் தான்.
பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கான இலக்கு என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ குர்ஆனினுடைய விஷயங்களை நீ கற்றுக்கொள்வது உனக்கு சிறப்பாக இருக்கும். ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, நீ ஹதீஸ்களை கற்றுக்கொள்வது உனக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மொழிகள் வருகின்ற பொழுது இந்த பாரசீக மொழியையும் லத்தீன் மொழியையும் கற்றுக்கொள்வது உனக்கு சிறப்பாக இருக்கும் என்று சிறு வயதில் இருந்த சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கிய பயணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்ததனால் சஹாபாக்கள் சமூகம் இது போன்ற பாதைகளில் வீழாத சமூகமாக பயணித்தார்கள். எத்தனை பேரண்ட்ஸ் ஒரு தந்தையா நம்ம பிள்ளைகிட்ட சின்ன வயசுல இருக்கும்போதே நீ போலீஸ் ஆகணும், நீ ஐபிஎஸ் ஆகணும், நீ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற அந்த விஷயங்களை ஆழமாக இலக்குகளை நிர்ணயித்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை நபர்கள் நம்மிடத்தில் இருக்கின்றோம்? இலக்குகளை சரியான முறையில் பெற்றோர்களாக நாம் நிர்ணயித்துக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா வாய்ப்புகளும், குறிப்பாக நம்ம மகளால எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. 16ஆம் தேதி இது சம்பந்தப்பட்டுதான் பிள்ளைகளை இது போன்ற கலாச்சார சீரழிவுகளிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு சரியான இலக்கை நோக்கி அவர்களை பயணிக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் வரக்கூடிய 16ஆம் தேதி நாளை மறுநாள் நம்ம மகளால நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எப்படி அரசு பணியில சின்ன வயசிலிருந்தே தயாராகி எப்படி அரசு பணியை சரியான இலக்கோடு அதை அடைந்து கொள்ளலாம் என்கிற ஒரு சிறப்பு வகுப்புகள் எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்கள் வர இருக்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம சமுதாயத்துல யாருமே தயாரா இல்லை. வருத்தத்துக்குரிய விஷயம், இந்த விஷயத்தை வெளி சமூகத்துல நம்ம கொண்டு போய் நடத்தணும்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பயனடைவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நம்ம சமூகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டுமே சமுதாயத்தினர்கள் நம்ம பிள்ளைகளை நாம ஃபோர்ஸ் பண்றது இல்லை. கொண்டு வந்து இந்த இலக்கு இதில் பயணித்தால்தான் என்னுடைய பிள்ளை சரியான சீரழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சரியான இலக்கை நோக்கி பயணிப்பான் என்று அக்கறையுடைய ஒவ்வொரு தந்தையினரும் தன்னுடைய பிள்ளையை கரம் பிடித்து கொண்டு வந்து தானும் சேர்ந்து அமர்ந்து பயன்பெறுவார்கள், பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கக்கூடிய இது போன்ற வகுப்புகள்ல நம்ம சமுதாயத்துல கலந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. நம்ம பிள்ளைகளை எல்லா சீரழிவுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய இந்த முறைகளின் பிரகாரம் பிள்ளைகளை வளர்த்து இது போன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்களுக்கு இலக்குகளை நிர்ணயிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் ஈமான்தாரிகளாகவும் நமக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாகவும் மாறுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக ரப்புல் ஆலமீன் மனிதர்களை மாற்ற அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.